எல்லாம் இவனுங்க சின்ன பசங்க பூரா வான வேடிக்கை வச்சுட்டு வண்டிக்கு முன்னாடி வான வேடிக்கை வச்சுட்டு இருந்தானுங்க. நான் அது எங்க ஊர் பசங்க, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வான வேடிக்கை வச்சிருந்த பசங்கள்ல ஒரு பையன் ரவி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவன் இறந்துட்டான். அவன் நேற்று இந்த இடத்துல கரெக்டா நேற்று இந்த தகரம் விழுந்து அந்த ஜென்ரேட்டர் மேல விழுந்து அந்த ஜென்ரேட்டருக்கு பட்டு கரண்ட் பட்டு தான் 12 பேர் ஸ்பாட்ல அவுட்னு சொல்லி நியூஸ் வச்சு எனக்கு 8:15 நியூஸ் வந்துருச்சு. எங்க வந்துச்சு? சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க, நியூஸ்ல வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் தெரியும் 12 பேர் எப்படி ஸ்பாட்ல அவுட் ஆனாங்கன்னா அந்த கரெக்டா அந்த தகர விழுந்த இடத்துல எல்லாருமே கரண்ட் கட் பண்ணிட்டாங்களா, கரெக்டா அந்த மிஷின் மேல விழுந்ததுனால ஜென்ரேட்டர் மேல விழுந்ததுனால அந்த கம்பி பட்டு தான் கரண்ட் ஷாக் அடிச்சு 12 பேர் ஸ்பாட் அவுட். நான் 10 மணிக்கு ஜிஹெச் போயிட்டு நான் 4:30 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போனேன். நிஜமாலுமே கட்சி தலைவர்களோ போலீஸோ அத்தனை பேர் வந்தவங்க ஏன் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நடத்தின ஜனங்க எப்படி நிப்பாங்க, என்ன எப்படி விலகுவாங்கங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாதா? எத்தனை அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறீங்க, எத்தனை பண்றீங்க? ஒருத்தராவது இந்த இடத்துல மீட்டிங் வச்சீங்கன்னா ஜன நெரிசல் வரும், பார்த்து பண்ணுங்கன்னு யாராவது ஒரு பதில் அறிக்கை யாராவது ஒருத்தர் விட்டுருக்கலாம்ல. அதை மீறி நடந்திருந்தா கூட இன்னைக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா யாருமே அதை பத்தி கண்டுக்கலாம். அப்ப எவன் சத்தா எனக்கு என்னங்கிற மாதிரி தானே.